தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்தார்கள். ராமேஸ்வரத்துக்கு வந்தார்கள், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள், பாலத்தை திறந்து வைக்க வந்தார்கள். வரட்டும், அதை நாங்கள் விமர்சிக்க விரும்பல. ஆனா என்ன பேசிட்டு போனாருங்க, எவ்வளவு கொடுத்தாலும் இங்க அழுகுறாங்க, எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுகுறோமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு. மிகுந்த அடக்கத்தோடு மரியாதையோடு மாண்புமிகு பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது, ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான்னு யாரு நீங்க கேட்டது, நீங்க சொன்னது, அதனால நினைவுபடுத்துறேன். நீங்க பேசுறது என்ன, குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு, மோடி பேசுறாரு. எப்போ குஜராத் முதலமைச்சரா இருந்தப்போ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னார். யாரு, மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. நான் அழுது புலம்பரணும் இல்ல, ஊர்ந்து போய் யார் காலையும் விடறவனும் இல்ல. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். யார் கத்துக் கொடுத்தா நமக்கு, யார் சொல்லிக் கொடுத்தா? நம்முடைய தலைவர் கலைஞர். அவருடைய வழித்தடத்தில் பயணிக்கிறவன் நான்.